இன்னைக்கு சப்தவிம்ச தசகம் 27வது தசகம் பார்க்கிறோம். சதாக்ஷி அவதாரக, அம்பாளுடைய ஒரு அவதாரம். சதாக்ஷி, சத அக்ஷி அப்படின்னா 100 கண்கள், 100 கண்கள் கொண்ட ஒரு அம்பாளுடைய அவதாரம். அதுதான் பார்க்க போறோம். ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அவனுடைய அந்த வம்சத்துல ருரு அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு துர்கமன் அப்படின்னு ஒரு அசுரன் பிறந்தானாம். சோ தேவர்களுக்கு பலம் அப்படின்னு கிடைக்கிறது வேதம் மூலமா தான் கிடைக்கிறது. அவளுக்கு தேவர்களுடைய பெரிய பலமே வேதங்கள் தான். சோ அந்த வேதத்தை எப்படியாவது அந்த தேவர்கள்ட்டேந்து அபகரிச்சு தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த துர்கமன் நினைச்சானாம். அதுக்காக பிரம்மாவை நினைச்சு அன்ன ஆகாரம் இல்லாம 1000 வருஷம் தவம் பண்ணினான் அவன். கடைசியில பிரம்மா காட்சி தந்த. அப்ப அவன் வரம் கேக்குறான். இந்த உலகத்திலும் அந்தணர்கள், அதாவது பிராமணாள், அப்புறம் தேவர்களிடம் இருக்கும் வேத மந்திரங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாக வேண்டும். தேவர்களை வெற்றி கொள்ளும் அந்த ஆற்றலும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கமன் வேண்டிக்கிறான். பிரம்மாவோ அந்த வரத்தை கொடுத்துட்டார் அவனுக்கு. சோ பிராமணாள்னாலே வேதம் சொல்றதுங்கிறது வழக்கம். இத இந்த துர்கமன் ரொம்ப சாமர்த்தியமா அந்த வேத மந்திரங்களை பிரம்மாட்டேந்து வாங்கிட்டான் அவன். அதனால பிராமணர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, வேத மந்திரம் எல்லாம் அவளுக்கு மறந்து போச்சாம். சோ அவ அனுஷ்டிக்க வேண்டிய அந்த ஸ்ரார்த்தம், அந்த ஹோமம், ஜபம், யஜ்ஞம், உபாசனம் எதுவுமே அவளால அனுஷ்டிக்க முடியல. ஏன், அவளுக்கு நித்தியம் பண்ற அந்த சந்தியாவந்தன ஜபம் கூட மறந்து போயிடுத்தான். இந்த வேதத்தை அவர் அபகரிச்சதுனால, அந்த அசுரன் அபகரிச்சதுனால. சோ இந்த லோகமே வேத மந்திர சத்தமே இல்லாம நிசப்தமா இருந்துதான். வேதம் சொல்லி தரது, வேதம் கத்துக்கிறது எதுவுமே இல்லாம போச்சு. பட் அசுரர்கள்லாம் சேர்ந்து வேதம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அபகரிச்சுன்னு போயிட்டா இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துதான். சோ எல்லா மந்திரமும் வேதங்களும் அந்த துர்கமன் கையில அகப்பட்டிருக்கு. மனுஷா மந்திரங்களை எல்லாம் மறந்து போனா. பூஜை, யஜ்ஞம் பண்றது, அந்த கர்மா எல்லாமே மனிதர்களால பண்ண முடியாம போச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பூஜை, ஹோமம், யஜ்ஞம் எல்லாம் பண்ணினா அதுல போடுற அந்த ஹவிர்பாகம் தான் தேவர்களுக்கு உணவு இல்லையா. அவளுக்கு அதுதான் புஷ்டிய கொடுக்கும். சோ அந்த பூஜையும் யஜ்ஞமும் இல்லவே இல்லைங்கும் போது தேவர்களுக்கு பலம் குறைஞ்சுட்டே போச்சாம். அவள்லாம் ரொம்ப வீக்கா போயிட்டா, பலவீனமானவர்களா ஆனா. அப்பதான் என்ன பண்ணா, இந்த துர்கமன் சொர்க்கலோகத்தை போய் ஆக்கிரமிச்சுண்டா. பல நாட்கள் யுத்தம் நடந்து தேவர்கள் தோல்வியை தழுவினர். ஏன்னா பலம் பெடுத்தவளுக்கு. அப்போ இந்த துர்கமன் அவனுடைய சகாக்களோட அந்த சொர்க்கலோகத்தை ஆக்கிரமிச்சான். தேவர்களை எப்பவும் போல அங்கேருந்து விரட்டி விட்டுட்டான். அதனால தேவர்கள் என்ன பண்ணா, மலைகள்லயும் குகைகள்லயும் மறைந்து வாழ்ந்து வந்தார்கள். பல வருஷமா அப்படியே ஓடி போயிடுது. பூமிக்கு யார் மழை தருவா? இந்திரதேவன் தான் மழை தருவான் இல்லையா. சோ இந்திராதி தேவர்கள் எல்லாம் சொர்க்கத்துல இல்லங்கும் போது பூமியில மழையே இல்லாம போச்சாம். ஆறு குளம் எல்லாம் வத்தி போச்சு. எல்லா ஜீவராசிகளும் தாகத்தால தவிச்சாலாம். எங்க பார்த்தாலும் ஒரே பஞ்சம். அந்த பஞ்சத்தினால பல ஜீவராசிகள் உயிரிழக்க ஆரம்பிச்சது. சோ இந்த மாதிரி அனர்த்தங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால மனுஷா எல்லாரும் என்ன பண்ணா, நேரா இமயமலைக்கு போய் அந்த அம்பாளை தேவிய துதிக்க ஆரம்பிச்சா. சில பேர் தியானம் பண்ணினா, சில பேர் பூஜை பண்ணினா அந்த அம்பாளை வேண்டி. அப்போ அந்த பிரம்மாண்ட கோடியும் சிருஷ்டிக்கும் காரணமான அந்த தேவி, அவளுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு அவலத்தை தீர்ப்பது ஒரு சிரமமே கிடையாது இல்லையா. அவ லாவகமா இந்த இதெல்லாம் முடிச்சுடுவா. அவளால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தீர்க்க வைக்கவும் முடியும். அதனால இவ பண்ற இந்த மக்கள் எல்லாம் அங்க போய் பண்ற அந்த தியானம், அந்த பூஜை,
அவளை ஸ்துதி பாடுறது அது எல்லாமே அந்த தேவிய ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சோ அந்த இடத்துல 100 கண்களோட அந்த தேவி அந்த தயாரூபிணி அவளுக்கு காட்சி தந்தாள். அதனாலதான் அவளுக்கு பேரு சதாக்ஷி. சத அக்ஷி 100 கண்கள் அப்படின்னு அர்த்தம். சோ என்ன ஆச்சு, இவாளுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அவ கண்ணுலேந்து 9 நாட்கள் தண்ணீர் வழிஞ்சுண்டே இருந்துதான் அந்த அம்பாள் கண்ணுலேந்து. 2 கண்ணு இல்ல 100 கண்கள். சோ 100 கண்கள்ல இருந்தும் நீர் வந்து வழிஞ்சுண்டே இருந்தது விடாம 9 நாளைக்கு. இந்த கிருபா வருஷத்தினால பூமியில இருக்கிற ஆறுகள் குளங்கள் எல்லாம் வந்து நிரம்பி வழிய ஆரம்பிச்சுது அப்படின்ற. சோ அந்த ஆறு குளம் வத்தி பெயர்ந்த ஆறு குளம் எல்லாம் திருப்பியும் நிரம்ப ஆரம்பிச்சது. சோ மக்கள் எல்லாம் ஏற்கனவே தண்ணி இல்லாம தாகத்தால கஷ்டப்பட்டா இல்லையா. சோ இந்த சதாக்ஷி தேவியோடைய அருளால அந்த கஷ்டம் அந்த துக்கம் அவளுக்கு தீர்ந்தது. சரி, தாகத்தை தீர்த்து வச்சுட்டா அந்த தேவி, பசி தீரணும் இல்லையா, அதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா. அதனால அந்த தேவி எல்லாருக்கும் அன்னமும் தந்தாள். வேண்டிய பழங்கள் காய்கள் கிழங்குகள் எல்லாம் தந்தா. அதனாலேயே அவளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சாகம்பரி அப்படின்ற பேரால அவள் அழைக்கப்பட்டாள். சாக்கம்னா என்ன, காய்கறி பழங்கள் இதான் அர்த்தம். சோ அதனால அவளுக்கு சாகம்பரி அப்படின்னு பேரு. சோ சதாக்ஷி சாகம்பரி. சதாக்ஷி தாகத்தை தீர்த்து வச்சா, சாகம்பரி பசிய தீர்த்து வச்சா. சோ இங்க வந்து என்னன்னா அசுராளுக்கு வந்து வேதத்தை கையில எடுத்துட்டா இல்லையா, அதனால அவளுக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல. என்ன பண்றா, அவ இந்த மூலோகத்திலையும் இந்த ஜீவன்கள் படுற அந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தா. ஆனா இப்ப என்னாச்சு, திடீர்னு எதிர்பாராமல் மழை பொழிஞ்சுது. அதாவது அம்பாளுடைய கண்ணுலேந்து அந்த தண்ணி நீர் வழிஞ்சு அந்த ஆறு இதெல்லாம் குளம் எல்லாம் ரொம்ப தன்னதுனால அந்த தாக பிரச்சனை தீர்ந்தது. அதே மாதிரி பசியும் பிரச்சனையும் தீர்ந்தது. சோ துர்கமாசுரன் இவன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். துர்கமன் அங்கேருந்து என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தோம், இது எல்லாம் இப்படி தீர்ந்து போயிடுதே அப்படின்னு பாக்குறான், ஆச்சரியம் அடையறான். அப்புறம்தான் அவனுக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவி தான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டான். உடனே என்ன, தேவி மேல கோபம். தேவியோட யுத்தத்துக்கு தயாரானான். தன்னோட அசுர சேனைகளோட தேவியோட மோதினான். கோரமான யுத்தம் நடந்தது. அந்த தேவியோட மோதினா ஜெயிக்க முடியுமா இவனால? இல்ல. அதனால அந்த அன்னையுடைய பானங்களுக்கு அவன் இரையானான். பூமியில சாஞ்சான். பூமியில சாஞ்சது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய மரம், அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டா எப்படி சரிஞ்சு விழும், டமால்னு விழும் இல்லையா, அந்த மாதிரி பூமியில சரிஞ்சு விழுந்தானா அவன். சோ இந்த தேவர்களை வந்து எப்படியாவது வெற்றி கொள்ளணும் தானே அந்த துர்கமாசுரன் இந்த வேதத்தை கையில எடுத்துட்டான். அப்போ அவன் அந்த வேதத்தை வந்து அபகரிச்சுண்ட உடனே அவன் அந்த வேதத்தை ஏதோ ஒரு நிலைமையில அவன் படிச்சிருக்கணும். அந்த படிச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்திருக்கணும், சித்த சுத்தி கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவன் வந்து அதனாலதான் அந்த அம்பாளுடைய முகத்தை பார்த்து கொண்டே அந்த அம்பாளோட பானம் அவன் மார்புல ஏறின உடனே தேவர்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அவனுக்கு சாயுஜ்யம் முக்தி கிடைத்தது. சோ சாயுஜ்ய முக்தி அவனுக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஒண்ணு வந்து, அது தெரிஞ்சோ தெரியாமலோ வேதங்கள் அவன் கிட்ட வந்தது, அவன் அந்த வேதத்தை சொல்ல ஆரம்பிச்சதுடைய பலன். இன்னொன்னு, அம்பாள் நேருக்கு நேர் அவன் உயிர் போற தருணத்துல அந்த தேவியை பார்த்து கொண்டே அவன் உயிர் போச்சு. இதனாலேயே அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சது துர்கமனுக்கு. சோ அசுரன்டேந்து காப்பாத்தின அந்த வேதத்தை மீண்டும் பிரம்மாட்டியே கொடுத்தா அந்த தேவி.
இந்த உலகத்துடைய பசி, தாகம், பஞ்சம் இந்த மாதிரி பெரிய கஷ்டத்திலேருந்தும் அந்த தேவி மக்களை காப்பாற்றினாள். சோ தேவர்கள், மனிதர்கள் எல்லாரும் தேவிய பக்தியோட வணங்க ஆரம்பிச்சா. தேவியும் சந்தோஷத்தோட எல்லாரையும் ஆஹ் வந்து சொல்றா, அவ அருளாசி கொடுக்கறா. துர்கை சதாக்ஷி அப்படின்ற நாமத்துல யார் என்ன ஜபிக்கிறாளோ அவ வந்து இந்த மாயை எல்லாத்தையும் கடந்து அந்த முக்திக்கு பேரு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அந்த தேவி அங்கேருந்து மறைஞ்சு போறா. சோ இப்ப இங்க பார்த்தேன்னா அம்பாள் வந்து பக்தர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பவள் அப்படின்னு நம்ம நிறைய கதையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். அவளை வேண்டிண்டா நம்மளுக்கு நல்லது நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்கே துர்கமன் அப்படிங்கிற அசுரனையும் அவ வதம் பண்ணியிருக்கா. சோ யதார்த்தமா பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்துல தேவர்களோட அசுரர்கள் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா துர்கமனுக்கு கிடைச்சது சாயுஜ்ய முக்தி. அசுரனால பிரச்சனைகள்லாம் தேவர்களுக்கு தீர்ந்தாலும் தேவர்கள் வந்து திருப்பியும் அந்த சுக துக்கங்கள்ல மூழ்கி மூழ்கி ஏந்திருக்கிற அந்த நிலைமையில இருக்கா. சோ இது எல்லாமே வந்து அந்த அம்பாளுடைய லீலைகள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அந்த துர்கமனுக்கு வந்து அந்த சாயுஜ்ய பதவி கிடைத்ததும் ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்றான். சோ அந்த துர்கமனை வத பண்ணினதுனால அந்த தேவிக்கு துர்கை அப்படின்ற பேரு வந்தது. சோ துர்கா தேவி, துர்கைங்கிற பேர் வந்து இந்த துர்கமன்ற அந்த அசுரனை வதம் பண்ணதுனால அவளுக்கு அந்த பேர் வந்தது. அதை தவிர பக்தர்களுடைய துர்கதியை தீர்ப்பவள் அப்படிங்கறதுனாலையும் துர்கா என்று அவள் அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்றார். கடைசி ஸ்லோகத்துல நம்ம ஆசிரியர், அதாவது இந்த இது எழுதின நம்பூத்திரி, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, துர்கமாசுரனை அழிக்க தேவி வந்து சதாட்சியா ஆனா, என் மனசுலயும் ஒரு துர்கமாசுரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்ட சொல்றா, உனக்குதான் அவனை பத்தி தெரியும், எனக்கு தெரியாது. அவன் என் மனசுல இருந்து அந்த வேதத்தை எல்லாம் அபகரிக்கிறான். அதனால எனக்கும் தேவையான அளவு அந்த வேத ஞானம் கிடைக்கிறதுக்கு அந்த அசுரனை நீ வதம் செய்து அந்த வேத ஞானத்தை எனக்கு தரணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார். இதுதான் சதாக்ஷி சாகம்பரி அவதாரம். சப்தவிம்ச தசகம். இன்னைக்கு வந்து பிரேமா ராதாகிருஷ்ணன் மேம்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஓகே, நான் கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடுறியா? சரி. ஓகே. பிரேமா மாமி வந்துட்டேல. ஸ்ரீ குருபியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. நமஸ்காரம். दैत्यः पुरा कश्चन दुर्गमाख्यः दैत्यं पुरा कश्चन दुर्गमाख्यः प्रसादितात् पद्मभवात् तपोभिः प्रसादितात् पद्मभवात् तपोभिः सो प्रसादितात् அது प्रसादितात् पद्मभवात् तपोभिः சொல்லிடுறேன். பிரசாதிதாத் பத்மபவாத் தபோபிஹி மூணா அதை பிரிச்சுக்கோங்க. அவைதிகம் வைதிகமப்யக்ருஹான் अवैदिकं वैदिकामप्यगृहान् மந்திரம் சமஸ்தம் திவிஷஜ்ஜயைஷி मन्त्रं समस्तं दिविषज्जयैषी दैत्यः पुरा कश्चन दुर्गमाख्याः प्रसादितत् पद्मभवात् तपोभिः अवैदिकं वैदिकामप्यगृहान् मन्त्रं गृह्णान् अवैदिकं वैदिकामप्यगृह्णान् मन्त्रं मम गृह्णान् मन्त्रं समस्तं दिविषज्जयैषी अवैदिकं वैदिकामप्यगृह्णान् मन्त्रं समस्तं दिविजयैषिः दिविषज्जयैषी
திவிஷஜ்ஜயைஷிः. சரி மேம், பிரிச்சுக்கிறேன். இல்ல இங்க பிரிச்சுக்கிறேன். ஓகே. दैत्यः पुरा कश्चन दुर्गमाख्याः प्रसादितत् पद्मभवात् तपोभिः अवैदिकं वैदिकामप्यगृह्णान् मन्त्रं समस्तं दिविषज्जयैषिः. ஹீ கிடையாது, ஜெயைஷி. जयैषिः अवैदिकं वैदिकामप्यगृह्णान् मन्त्रं समस्तं दिविषज्जयैषिः. சரி மேம். சரி, ஓகே. நெக்ஸ்ட். பிரசன்ன லட்சுமி. வேதே கிருஹீதே திதிஜேன விப்ராஹ. பிரசன்ன லட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். வேதே கிரஹீதே திதிஜேன விப்ராஹ. திஜேன. திஜேன. தி தி. வேதே கிரஹீதே திதிஜேன விப்ராஹ. ஸ்ருதி ஸ்திரா விஸ்மிருத வேத மந்த்ராஹ. ஸ்ருதி ஸ்திரா விஸ்மிருத வேத மந்த்ராஹ. சாந்த்யானி கர்மாண்யபி நைவ சக்ருஹ. சாந்த்யானி கர்மாண்யபி தைவ சக்ருஹ. க்ஷிதிஸ்த்வவேதாத்யயனா பபூவ. க்ஷிதியா மேம்? ஆமா, க்ஷிதி. ஓகே. क्षितिस्त्ववेदाध्ययना बभूव. वेदे गृहीते तितिजेन विप्राः. विप्राः श्रुतिस्थिरा विस्मृतवेदमन्त्राः. सान्त्यानि कर्माण्यपि नैव चक्रुः. क्षितिस्त्ववेदाध्ययना बभूव. वेदे गृहीते तितिजेन विप्राः. श्रुतिस्थिरा विस्मृतवेदमन्त्राः. सान्त्यानि कर्माण्यपि नैव चक्रुः. क्षितिस्त्ववेदाध्ययना बभूव. பியூட்டிஃபுல். சோ இங்கதான் சொல்றா, அவன் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போன உடனே அந்த வேத மந்திரங்களையே பிராமணாலாம் மறந்து போயிட்டா. அது மாதிரி அந்த சந்தியாவந்தனம், அந்த அனுஷ்டானம் எல்லாமே அவளுக்கு மறந்து போச்சு. இந்த பூலோகத்துல வேதம் படிக்கிறது, வேதம் சொல்லி கொடுக்கறதுங்கிறதே, வேத சத்தமே இல்லாம போயிடுது. வேத அத்தியாயனம் பபூவ. பபுவனா ஃபுல்லா காணா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பத்மஜா மேம். கிருதேஷு மந்த்ரேஷு அகிலேஷு பூஜா. कृतेषु मन्त्रेष्वखिलेषु पूजा. யஜ்ஞாதி பூமௌ ந கிருதம் மனுஷ்யைஹ. यज्ञादिभूमौ न कृतं मनुष्यैः. சுரா அசக்தாஸ்ததலாபகின்னா. सुरा अशक्तास्तदलाभकिन्ना. दैत्येन युद्धे बलिना जिताश्च. दैत्येन युद्धे बलिना जिताश्च. കുറച്ച് ഒരു നടുക്ക് മാത്രം കുറച്ചുണ്ട്. कृतेषु मन्त्रेष्वखिलेषु पूजा. यज्ञादिभूमौ न कृतं मनुष्यैः. सुरा अशक्तास्तदलाभकिन्ना. दैत्येन युद्धे बलिना जिताश्च. कृतेषु मन्त्रेष्वखिलेषु पूजा. यज्ञादिभूमौ न कृतं मनुष्यैः. सुरा अशक्तास्तदलाभकिन्ना. दैत्येन युद्धे बलिना जिताश्च. ஓகே, பியூட்டிஃபுல். Thank you. இது லோகத்துல, பூலோகத்துல மனுஷா இந்த பூஜை யஜ்ஞம் இதெல்லாம் பண்றத நிறுத்தினதுனால தேவர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த உணவு அவிர்வாகம் செல்லாமல் போச்சு. அதனால அவ பலம் இழக்க ஆரம்பிச்சா. நித்யா விஜய் மேம்.
சோ அந்த நேரம் பார்த்து துர்கமன் வந்து சொர்க்கலோகத்தை ஆக்கிரமிச்சு யுத்தம் நடந்து அதுல தேவர்கள் தோற்றும் போனார். त्यक्त्वा दिवं ते गिरिगह्वरेषु त्यक्त्वा दिवं ते गिरिकह्वरेषु निलीय वर्षाणि बहूनि निन्युः निलीय वर्षाणि बहूनि निन्युः वृष्टेरभावा धरणी च शुष्क वृष्टेरभावा धरणी च शुष्क शुष्क जलाशया दर्शनि पीडिता भूत् जलाशया दर्शनि पीडिता भूत् दर्शनि जलाशया दर्शनि पीडिता भूत् निपीडिता दर्शनी पीडिता கிடையாது தர்ஷ நிபீடிதா சரிங்க தர்ஷ நிபீடிதா தர்ஷ त्यक्त्वा पीडिता भूत् दर्शनि पीडिता भूत् त्यक्त्वा दिवं ते गिरिकक्ष्वरेषु निलीय वर्षाणि बहूनि निन्युः वृष्टेरभावात् धरणी च शुष्क जलाशया दर्शनि पीडिता भूत् त्यक्त्वा दिवं ते गिरिकक्ष्वरेषु निलीय वर्षाणि गिरिगह्वरेषु हद गिरिकक्ष्वरेषु गिरिकक्ष्वरेषु निलीय वर्षाणि बहूनि निन्युः वृष्टेरभावात् धरणी च शुष्क जलायशा दर्शनि திருப்பி சொல்லுங்க விருஷ்டேரபவாத் वृष्टेरभावात् धरणी च शुष्क जलाशया दर्शनि पीडिता भूत् தர்ஷ சொல்லக்கூடாது தர்ஷ தர்ஷ அது மாத்திக்கோங்க த இல்ல த த சொல்லக்கூடாது த தண்ணி அந்த இது தர்ஷனி பீடிதா பூத் தர்ஷனி பீடிதா பூத் சோ சொர்க்கலோகத்துல இருந்து தேவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். தேவர்கள் மலையிலயும் குகையிலயும் போய் தஞ்சம் புகுந்தா. அப்போ இந்திரனால வந்து மழை, அதனால மழையே பெய்யாம போச்சு, பூமி வறண்டு போச்சு, ஆறுக்குள்ள எல்லாம் வத்தி போச்சு, ஜீவராசிகள் எல்லாம் திணறி போனா. நர்மதா மேம். सर्वे दृशाताश्च हिमाद्रिमेत्य सर्वे तृषार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः प्रसादयामासुरनेककोटि प्रसादयामासुरनेककोटि यामासु रणेक कोटि अनेक कोटि ब्रह्मांड சொல்லுவாங்க. प्रसादयामासुरनेककोटि प्रसादयामासुरनेककोटि ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्रीम् ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्रीम् सर्वे तृषार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः प्रसादयामासुरनेककोटि ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्रीम् सर्वे तृषार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः प्रसादयामासुरनेककोटि. फर्स्ट लाइन
எஸ்பா. सर्वे तृषार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः प्रसादयामासुरनेककोटि ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्रीम्. Thank you. பியூட்டிஃபுல். சோ ஜனங்கள்லாம் என்ன பண்ணா, தாகம் தாங்க முடியல, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எல்லாரும் போய் இமயமலையில அந்த தேவிய தியானம் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ அந்த அம்பாள் வந்து அங்க மனசுக்குள்ள இருந்து அங்க அவளுக்கு காட்சி கொடுத்தா. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. எப்படி காட்சி கொடுத்தா அடுத்த ஸ்லோகத்துல வரும். க்ஷுத்பீடிதானாம் ச சராச்சராணாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு. Mami, mami, this is Drishtva Cholnam. Drishtva. Aram Tadu. திருஷ்டா அதான் Ade. Sorry, Drishta. Yeah. தயாத்ராட்சி சதாத்வமேபிஹ दृष्टादयात्राक्षि शतात्वमेभिः कृपाश्रुवर्षैर्नवरात्रमुर्व्याम् कृपाश्रुवर्षैर्नवरात्रमुर्व्याम् जलाशयान् पूर्णजलांश्चकर्थ जलाशयान् पूर्णजलांश्चकर्त जनाशताक्षीत्यभिधाम् द्वदुस्ते जनाशताक्षीत्य बितां त्वतुस्ते शताक्षीत्यभिधाम् அப்படி சொல்லிடுவோம். दृष्टादयात्राक्षि शतात्वमेभिः कृपाश्रुवर्ष्णैरव नवरात्रमुर्व्याम् जलाशयान् पूर्णजलांशचकर्त जलाशयान् पूर्णजलांश्चकर्त जनाक्षदाक्षीत्यभितां ततुस्ते दृष्टादयात्राक्षि शतात्वमेभिः कृपाश्रुवर्षैर्नवरात्रमुर्व्याम् जलाशयान् पूर्णजलांश्चकर्त जनाक्षताक्षीत्यभितां ततुस्ते. இன்னொருத்தர் சொல்லுவாம இல்ல மாமி வந்துருக்கோம் நான் வந்து. சோ அந்த அம்பாள் வந்து கண் முன்னாடி காட்சி தந்தா. எப்படி தந்தா? 100 கண்கள் உடைய ஒரு தேவியாக தரிசனம் கொடுத்தா, சதாட்சி அப்படின்னு. சோ 9 நாள், அதான் நவராத்திரம் உருவியம் சொல்றோம். 9 நாளைக்கு தொடர்ந்து அவ கண்ல இருந்து ஜலம் வழிஞ்சுட்டே இருந்தது. அத்தனை ஆறுகள் குளம்பு எல்லாம் வந்து நிரம்பிச்சு. மீனாட்சி ராமசுவாமி மாமி. திருஷ்டாதயாத்ராட்சி சதாத்வமேபிஹி, அதான் இப்ப சொன்னோம். அப்பா ராமச்சந்திரா. க்ஷுத்பீடிதானாம் ச சராச்சராணாம் क्षुत्पीडितानां च चराचराणां सर्वत्र नानाविधमन्नमिष्टम् सर्वत्र नानाविधमन्नमिष्टम् स्वादूनि मूलानि फलानि चादाः स्वादूनि मूलानि फलानि चादाः शाकम्भरीति प्रथिता ततो भूः शाकम्भरीति प्रतिता ततो भूः क्षुत्पीडितानां च चराचराणां सर्वत्र नानाविधमन्नमिष्टम् स्वादूनि मूलानि फलानि चादाः शाकम्भरीति प्रतिता ततो भूः क्षुत्पीडितानां च चराचराणां सर्वत्र नानाविधमन्नमिष्टम् स्वादूनि मूलानि फलानि चादाः शाकम्भरीति प्रतिता ततो भूः. சோ முதல்ல தாகத்தை தீர்த்தா சதாட்சியா இருந்து, அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களுக்கும் பசிய தீர்த்து வைக்கிறதுக்காக நிறைய அன்னம்
காய்கறிகள், பழங்கள் எல்லாம், கிழங்குகள் எல்லாம் கொடுத்து, சாக்கம் அப்படின்னா காய்கறி, பழம், இது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அர்த்தம். சோ அதனாலேயே அவ பேரு சாகம்பரி அப்படின்னு. சோ பசியையும் தாகத்தையும் தீர்த்து வைத்தார்கள் சதாட்சி சாகம்பரி அவதாரம். மனோன்மணி மேம். दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र மனோன்மணி மேம். மல்லிகா மேம். எஸ் மேம். நமஸ்காரம் மேம். மல்லிகா மேம் நீங்க அப்புறம் சொல்லுங்க. மனோன்மணி மேம் சொல்லுங்க. மல்லிகா மேம் நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. எஸ் மேம். दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र शस्त्रै ससैन्य प्रहरन् वपुस्ते शस्त्रै ससैन्य प्रहरन् वपुस्ते रणाङ्गणे सायकविद्धगात्रः रणाङ्गणे सायकविद्धगात्रः सशब्दमुर्व्यां तरुवत्पपात सशब्दमुर्व्यां तरुवत्पपात दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र शस्त्रैः प्रहरन् वपुस्ते शस्त्रैः प्रहरन् वपुस्ते रणाङ्गने सायकविद्धगात्रः सशब्दमुर्व्यां तरुवत्पपात तरुवत्पपात. இன்னொருக்க சொல்லலாமா? சொல்லுங்க. दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र शस्त्रैः ससैन्य प्रहरन् वपुस्ते रणाङ्गने सायकविद्धगात्रः सशब्दमुर्व्यां तरुवत्पपात. சோ அந்த வேதங்கள் எல்லாம் திருப்பியும் தேவர்களிடம் போச்சு. சோ அவ கஷ்டம் இல்லாம வாழ்ந்தா. அதே மாதிரி தேவலோகத்துல அப்படின்னா பூமியிலையும் பசி தாகம் எல்லாம் வந்து தீந்து போய் அவளும் சந்தோஷமா வாழ்ந்தா. பூமியில நல்லா மழை பெஞ்சது. யாருக்கும் தாகம் பசி எதுவும் இல்லாம சந்தோஷமா இருந்தா. சோ இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். துர்கமன் கோபம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவி தான் அப்படின்னு அவ மேல யுத்தம் புரியறதுக்கு போறான். போர் தொடுக்கிறான். கடுமையா நடக்கிறது போரு. கடைசியில அம்பாள் தன்னுடைய அம்புகளால் அவனுடைய மார்பை துளைத்தாள். மல்லிகா மேம். சச்சாசுராத்மா खलु वेद मंत्रान् सच्चाशुरात्मा खलु वेद मंत्रान् चिरं पठन् स्वामभिवीक्षमाणः चिरं पडं स्वामभिवीक्षमाणः चिरं पठं स्वामभिवीक्षमाणः चिरं पडं போடாதீங்க. டீ போடுங்க அந்த இடத்துல. चिरं पडं स्वामभिवीक्षमाणः गतायुराविश्य परात्मनि त्वयि हदायरास्विष्य परात्मनि பராத்மனி त्वयि त्वय्यवापன் இருக்கு இல்லையா? அந்த மெய் எழுத்த வந்து ய யா இ அந்த ஈய போட்டுக்கோங்க. त्वयि அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது அந்த இருக்கிற ஏவ அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. அவாப்பன்னு ஆரம்பிக்கும். கதாயுராவிஷ்ய பராத்மனி त्वयि
गतायुरास्विष्य परात्मनि त्वयि அடா 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 ஹீ சொன்னேனா त्वयि त्वयि அவாபமுக்திம் மிஷதாம் சுராணாம் अवापमुक्तिं मिषतां सुराणां सशासुरात्मा खलु वेदमन्त्रान् चिरं पडं स्वामभिवीक्षमाणः कथायुरास्विष्य परात्मनि त्वयि अवापमुक्तिं मिषतां सुराणां सशासुरात्मा खलु वेदमन्त्रान् चिरं पडं वीक्षमाणः कदायुराविश्य परात्मनि त्वयि अवापमुक्तिं मिषतां सुराणाम्. ஓகே Thank you. நெக்ஸ்ட் மைத்திலி மாமி. சோ அவன் வந்து அந்த அம்பு அவனை மார்பை துளைக்கும் போது கண்ணு முன்னாடி யார் இருந்தா? அம்பாள் இருந்தா. சோ அம்பாளை பார்த்துட்டே போனதுனாலயோ என்னவோ அது ஒரு ரீசன். அதே மாதிரி வேதத்தை அபகரிச்சுண்டு சும்மா இல்லாம அந்த வேதத்தை படிச்சான், அதனால வந்த புண்ணியமோ என்னவோ இந்த ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைத்தது இந்த துர்கமனுக்கு. நெக்ஸ்ட் வேதான் கிருதானப்ஜ பவானனே த்வம் வேதான் கிருதானப்ஜ பவானத்வம் ஜபவானனே த்வம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் கிருத்வானுதா தேவகணைர்நரைश्च கிருத்வானுதா தேவகணைர்நரைश्च துஷ்டாதிரோ போ கருணார்த்ரநேத்ரா துஷ்டாதிரோ பூ கருணாத்ரநேத்ரா வேதான் கிருதான ஜபவானனே த்வம் புனश्च என்ன மேடம்? ஏதாவது தப்பா மேடம்? திருப்பி சொல்லுங்க. வேதான் கிருதான ஜபவானனே த்வம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் கிருத்வானுதா தேவகணைர்நரைश्च துஷ்டாதிரோ பூ கருணாத்ரநேத்ரா. கரெக்டா மேடம்? இன்னும் ஒரு வாட்டி. வேதான் கிருதான ஜபவானனே த்வம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷம் கிருத்வானுதா சுராக்ஷாம் ஜகத் சுராக்ஷாம். என்ன மேடம்? ஜகத் சுரக்ஷாம் ஜகத் சுரக்ஷாம் கிருத்வானுதா தேவகண ஐயோ ராகமாச்சு கிருத்வானுதா தேவகணைர்நரைश्च துஷ்டோதிரோ பூ கருணாத்ரநேத்ரா. ஓ மாமி துஷ்டோவா இருக்க. துஷ்டா சாரி துஷ்டாதிரோ பூ கருணாத்ரநேத்ரா. இன்னொரு வாட்டி சொல்லிடுவா? மிஸ்டேக் பண்ணேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் மேடம். சொல்லுங்க. வேதான் கிருதான ஜபவானனே த்வம் புனश्च நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் கிருத்வானுதா தேவகணைர்நரைश्च துஷ்டாதிரோ பூ கருணாத்ரநேத்ரா. ஓகே ரேணுகா மாமி என்ன டவுட்டா? மேம் எப்படி பிரிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ரெண்டு லைனுமே கொஞ்சம். கிருதா நப்ஜ பவானனே த்வம் அப்படிதான் நான் பிரிச்சிருக்கேன். வேதான் ஹிருதா நப்ஜ பவானநேத்வம். ஓகே. அதே மாதிரி செகண்ட் லைன் மேம் தேவகணைர்னு அந்த இடம். தேவகணைர் நரேஷ்ச. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. மகேஸ்வரி மேம். சோ அந்த வேதத்தை எல்லாம் திருப்பியும் தேவர்களிடமே கொடுத்துட்டா அம்பாள். லோகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிறா. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த அம்பாள் அங்கேருந்து மறைஞ்சா.
भक्तस्य वै दुर्गतिनाशिनी त्वं भक्तस्य वै दुर्गतिनाशिनी त्वं सुखप्रदा दुर्गमहन्त्री मातः सुखप्रदा दुर्गमहन्त्री मातः दुर्गेति नाम्ना विदिता च लोके दुर्गेति नाम्ना विदिता च लोके विचित्ररूपास्तव देवि लीलाः विचित्ररूपास्तव देवी लीलाः भक्तस्य वै दुर्गतिनाशिनी त्वं सुखप्रदा दुर्गमहन्त्री मातः दुर्गेति नाम्ना विदिता च लोके विचित्ररूपास्तव देवी लीलाः भक्तस्य वै दुर्गतिनाशिनी त्वं सुखप्रदा दुर्गमहन्त्री मातः दुर्गेति नाम्ना विदिता च लोके विचित्ररूपास्तव देवी लीलाः. Thank you. சோ இங்கதான் சொல்றா அவனுக்கு சாயுஜ்ய பதவி கிடைச்சிருக்கு, தேவர்களுக்கு திருப்பியும் அந்த சுகம் துக்கம்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இத ஒரு அந்த அசுரனுக்கு கிடைத்தது அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகத்தாலதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாமே அம்பாளுடைய லீலைகள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. மகாலட்சுமி மேம். கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம் கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம். இங்க பாருங்க, கோபு இப்பு போடுற இல்லையா, இப்பு இல்ல இப்பு ப பி. ஓகே சாரி மம்மி. இப்ப கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம் ஞாதஸ்த்வயா நைவ மயா து தேவி ஞாதஸ்த்வயா நைவ மயா து தேவி யஸ் சந்ததம் துஹ்யதி மே தமாஷு யஸ் சந்ததம் திருக்யதி மே தமாசு संहृत्य मां रक्ष नमो नमस्ते संहृत्य मां रक्ष नमो नमस्ते कोऽप्यस्ति चित्ते मम दुर्गमोऽयं ज्ञातस्त्वया नैव मया तु देवी यः सन्ततं दृह्यति मे तमासु संहृत्य मां रक्ष नमो नमस्ते. இன்னொரு சொல்லுவா மேம். எஸ் மா. கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம் ஞாஸ்தஸ்வயா நைவம் ஞாஸ்தஸ்வயா ஞாஸ்த ஞாஸ் வலேம் ஞாத. ஓ ஞாதஸ். சாரி மேம். ஞாதஸ்வயா நைவ மயா து தேவி யஸ் சந்ததம் திருஹ்யதி மே தமாஷு संहृत्य मां रक्ष नमो नमस्ते. சோ இந்த இதுக்கு அப்புறம் மங்கள ரூபிணி அந்த துக்க நிவாரணி அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சோ அத சொல்லி சொல்லவா மம்மி? சொல்லவா மேம்? மங்கள ரூபிணி மதியணி சூழினி மன்மத பாணியளே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி जय जय शंकरी गौरी कृपा करी दुख निवारणी कामाक्षी. ओम श्री माते नमः. பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ இதுதான் சதாக்ஷி சாகம்பரி அவதாரம். ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லிடலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? யாரும் கை தூக்கி இருக்கா? ராஜி மேம் என்ன டவுட்? மேம் அந்த 9th மேம் 3rd லைன்ல த்வயி இருக்குல்ல, இத்வ ஈ மட்டுமா இல்ல ஈயும் ஈயுமா மேம்? 9th 3rd லைன் அப்புறம்
ஒரு மெய்யெழுத்து ஈ இருக்கா, ம் அத அடிங்கோ. ம் ய யா இ இருக்குல்ல, அந்த ம் ஈய போடுங்கோ அங்க. ஓகே மேம். அப்புறம் ய இருக்கு இல்லையா, அத அடிச்சிட்டு அ போட்டுக்கோங்க. ம் தேங்க்யூ மேம். ஓகே, சொல்லலாம் ஃபுல்லா. ஃபோர்த்ல அந்த செகண்ட் லைன் மட்டும் ஒரே ஒரு வாட்டி பிரிக்க ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நான் சொல்லதான் போறேன் மேடம், ஃபுல்லாவே சொல்லதான் போறேன். சரி மேம் சரி மேம் சரி மேம். சப்தவிம்ச தசக சதாக்ஷி அவதாரம். சரி. दैत्यः पुरा कश्चन दुर्गमाख्यः प्रसादितात् पद्मभवात् तपोभिः अवैदिकं वैदिकमप्यगृह्णान् मन्त्रं समस्तं दिविषज्जयैषी वेदे गृहीते दितिजेन विप्राः श्रुतिस्थिरा विस्मृतवेदमन्त्राः सान्ध्यानि कर्माण्यपि नैव चक्रुः क्षितिस्ववेदाध्ययना बभूव ऋतेषु मन्त्रेषु अखिलेषु पूजा यज्ञादिभूमौ न कृतं मनुष्यैः सुरा अशक्तास्तदलाभखिन्ना दैत्येन युद्धे बलिना जिताश्च त्यक्त्वा दिवं ते गिरिगह्वरेषु निलीय वर्षाणि बहूनि निन्युः दृष्टेरभावाद्धरणी च शुष्क जलाशया तर्षनि पीडिता भूत् सर्वे तृषार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपूजानुतिभिर्भजन्तः प्रसादयामासुरनेककोटि ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्रीं दृष्टा दयाद्राक्षिशता त्वमेभिः कृपाश्रुवर्षैर्नवरात्रमुर्व्यां जलाशयान् पूर्णजलांश्च कर्थ जनाशताक्षीत्यभिधां ददुस्ते क्षुत्पीडितानां च चराचराणां सर्वत्र नानाविधमन्नमिष्टम् स्वादूनि मूलानि फलानि चादाः चाशाकम्भरीति प्रथिता ततो भूः दैत्यस्तु विज्ञाय समस्तमस्त्र शस्त्रैः ससैन्यः प्रहरन् वपुस्ते रणाङ्गणे सायकविद्धगात्रः सशब्दमौर्व्यां तरुवत्पपात स चासुरात्मा खलु वेदमन्त्रान् चिरं पठन् स्वामभिवीक्षमाणः गतायुराविश्य परात्मनि त्वयि अवापमुक्तिं मिषतां सुराणां वेदान् हृतानब्ज भवानने त्वं पुनश्च निक्षिप्य जगत्सुरक्षाम् कृत्वानुता देवगणैर्नरैश्च तुष्टातिरो भूकरुणाद्रनेत्रा भक्तस्य वै दुर्गतिनाशिनी त्वं सुखप्रदा दुर्गमहन्त्री मातः दुर्गेति नाम्ना विदिता च लोके विचित्ररूपास्तव देवि लीलाः कोऽप्यस्ति चित्ते मम दुर्गमोऽयं ज्ञातस्त्वया नैव मया तु देवी यः सन्ततं दृह्यति मे तमाशु संहृत्य मां रक्ष नमो नमस्ते मङ्गलरूपिणि मदियनि शूलिनि मन्मदपाणियळे சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. எண்டிங் யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன் மேம். யதக்கர பத பிரஷ்டம் மாத்ரா ஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி மாகேஸ்வரி நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச யுனானி சாத்ரிக்தானி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி
अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके सर्वं श्री जगदम्बार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु ओम शांति 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 ही ओम तत्सत् ஓகே இப்ப இருக்கோ து சொல்லக்கூடாது தூ ஃபுல்லா பவந்து 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 சந்து சொல்லக்கூடாது பவந்து சந்து ஓகேவா ஓகே மேம் மாதிரி நியுனானி கிடையாது நியூனானி யூ வந்து தீர்க்கம் போடணும் இது ரெண்டாவது க்ஷமால ரெண்டாவது என்னது விசர்க பிந்து மாத்திரா யுனானியா மேம் யுனானியா நியுனா இல்ல நியூனா சரி அது ரெண்டையும் பாத்துக்கோ தேங்க்யூ மேம் ஆல் நமஸ்காரம்